படத்துல பாட்டும் இல்ல, டான்ஸும் இல்ல, ஒண்ணுமே இல்ல தலைவா. கேஜிஎஃப் என்ற ஒரு படத்தை நீங்க பாத்தீங்களா? அதுல யாஸ் ராக்கி பாய் அப்படின்னு சொன்னாலே அண்டர் சரம்லாம் அப்படியே அதிரும். ஆனா இந்த படத்துல பார்த்தா கட்டி பிடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு. படம் முழுக்க அப்படியேதான் போகுது. மனுஷன் சரக்கு அடிச்சுதான் போல படம் முழுக்க. என்னத்த சொல்றது? குடிக்கிறாரு 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 ரொமான்ஸ், குடிக்கிறாரு ரொமான்ஸ், குடிக்கிறாரு ரொமான்ஸ். கதை ஏதாவது இருக்கும் நானும் எதிர்பார்த்தேன். படத்துல கதையே இல்லை, ரொமான்ஸா தான் இருக்குது. குடிக்கிறாரு. என்னத்த சொல்ல வருது? இந்த டைரக்டருங்க இந்த படத்தை உக்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ கூட்டம் உள்ள திக்குமுக்கு ஆடி இருக்காது. ஏன்னா உள்ள எல்லாம் திக்குமுக்கு ஆடுறாங்க. எப்படி ஏஞ்சி போகலாம், ஏன் வந்துட்டோமே 250 ரூபா கொடுத்துட்டோமே, சரி முழுசா பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் திக்குமுக்கு ஆயினுக்கிறாங்க. தேட்டருக்கு உள்ள உட்கார முடியல தலைவா. அதுதான் சொல்றேனே, ஃபேமிலிலாம் வந்தாங்கன்னா பாதியிலே ஏஞ்சி போயிடுவாங்க. அப்படி இருக்குது படம். ஏன்னா ஃபேமிலியெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க முடியாது. எதுக்கு யாஷ் இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வேஸ்ட் தலைவா. அந்த படம் அதிகமாக வச்சுருக்கான். படம் முழுக்க ரொமான்ஸாக தான் இருக்கு. ஆனால் சொல்ல முடியல, வேஸ்ட் தலைவா.